வாழ்க நலத்துடன். இன்றைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் கூடயே இருப்பான், பார்க்க முடியும் ஆனால் கையால் பிடிக்க முடியாது, அவன் யார்? கண்டிப்பாக தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நட் ஜூஸும் பப்பாளி பழம் மட்டும் தாங்க சாப்பிட்டு, எப்பவுமே பழங்கள் சாப்பிட்றப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு என் பசங்களும் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வயிறு இருந்துச்சு. ஸோ எதுவுமே எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல. அதனால் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் காஃபியும் கொஞ்சம் பன்னு மட்டும் தாங்க, ஒரே ஒரு பன்னு மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க. எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது ஒரு தடவை வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காதுன்னா நான் பன்னும் காஃபி மட்டும் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு சில டைமில் வந்து நம்ம கையில் காசு இருக்காதப்போ இந்த பன்னும் டீயும் வாங்கக்கூட நம்ம கையில் வந்து காசு இருக்காது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காசு இருக்கப்போ நம்ம வயிறு வந்து நிறையணும் அப்படின்னா வந்து இந்த பன்னும் காஃபி தாங்க நான் மோஸ்ட்லி வாங்கி சாப்பிடுவேன். இதான் என்னோட ஒரு நிறைய நாள் காலையில் டிஃபனாகவே இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க. சரி, என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.